ஏய், ஏன் அமைதியா நிக்கிற மித்ரா? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? என்ன பாட்டி நீங்க? அவதான் ஏதோ தேவையில்லாம என் மேல பழி போடுறானா, நீங்களும் அதை நம்பிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குறீங்களே. சத்தியமா இது பாரதியோட கல்யாண புடவைன்னு எனக்கு தெரியாது பாட்டி. அந்த பாட்டு கிட்ட நான் போய் கேட்கும் போது பழைய துணின்னு அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. இல்ல, அவங்க தான் தெரியாம சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி அது பாரதியோட கல்யாண புடவைன்னு தெரியும்? அதோட அவ கல்யாண நாள் இன்னைக்குன்னு கூட எனக்கு தெரியாது. தெரியாம பாரதியோட கல்யாண புடவையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. மொத்தத்தையும் எரிக்கும் போது அந்த புடவையும் எரிஞ்சு போச்சு. தெரியாம நடந்த விஷயத்துக்கு தாம் தூம்னு குதிக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம கையை நீட்டி அடிக்கிறா. நீங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தெரியாம நடந்துருச்சு. அதுக்கு என்னமோ நான் வேணும்னே இந்த சாரியை எரிச்ச மாதிரி என் மேல தேவையில்லாம இப்படி அபாண்டமா பழிய போடுறா. ஏய் மித்ரா, பண்றதையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாது, தெரியாம பண்ணிட்டேன்னு நீ டிராமா பண்றத இங்க இருக்கிறவங்க வேணா நம்பலாம். ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு தடவை தெரியாம பண்ணன்னு சொன்ன மூஞ்சிய பாரதிவேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் மித்ரா கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. பேசிக்கிட்டு இருக்கும்போது கைய ஓங்கறது சரி கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இரு. மித்ரா பொய் சொல்றா. நீங்க எப்படி கேட்டாலும் சொன்ன பொய்யே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பா. இதோ இப்ப நிக்கிற மாதிரி அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்க போறா. எனக்கு நல்லா தெரியும். என் கல்யாண நாள் அன்னைக்கு அந்த புடவையை நான் கட்ட போறேன்னு நல்லா தெரிஞ்சுதான் மித்ரா அந்த புடவையை எடுத்துட்டு வந்து இப்படி போட்டு எரிச்சிருக்கா. இங்க பாரு பாரதி, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. எனக்கு அந்த மாதிரில எந்த எண்ணமும் கிடையாது. தப்பு நடந்து போச்சுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அத நான் வேணும்னே பண்ணேன்னு நீ சொல்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இல்ல இல்ல இல்ல, நீ பொய் சொல்ற மித்ரா. நீ திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்றதுனால நீ சொல்றது உண்மையாகாது. நான் வந்து தடுக்கிறதுக்குள்ள நீ வேணும்னே புடவையை நெருப்புல போட்டு எரிச்சிருக்க. உன்னை எப்படி நான் சும்மா விட முடியும்? இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். பாரதி, நானும் போனா போது கல்யாண புடவை எரிஞ்ச கோவத்துல ஏதோ நீ பேசிட்டு இருக்கன்னு நானும் பொறுத்து அமைதியா இருக்கேன். நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அதான் மித்ரா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கால, அப்புறம் எதுக்கு ஏதோ சீன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க? ஏதோ லட்சக்கணக்கில் மதிப்புள்ள ஒரு புடவை எரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. ஒரு புடவை தானே, அதுக்கு இந்த அளவுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? அதுவும் வெறும் 500 ரூபா புடவை தானே. அது எரிஞ்சா என்ன? ஏன் வேற வாங்கிக்க முடியாத உன்னால? அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? சும்மா ஓவரா பேசிட்டு இருக்க. அட பாவீங்களா, பாரதி மனசு படுற பாட்டை புரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம இப்படி எல்லாம் பேசுறீங்களே. நீங்க எல்லாம் மனுஷங்களா? எவ்வளோ சாதாரணமா 500 ரூபாய் புடவை தானே கேட்டுட்டீங்கல்ல. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? கல்யாண புடவைங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் எவ்வளவு முக்கியம் தெரியாம நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது பணம் சம்பந்தப்பட்டது இல்ல, மனசு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்த நாட்களை நினைச்சு பார்த்தா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது காணாம போய் மனசு அப்படியே லேசாயிடும். அந்த கல்யாண புடவையில எவ்வளவு நினைவுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம எரிஞ்சு போச்சுன்னு சாதாரணமா சொல்ற மித்ராவால அந்த நினைவுகள் எல்லாம் திரும்பவும் கொண்டு வர முடியுமா? பாரதி, இந்த மாதிரி எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் புருஷனே உன் கூட இல்ல, அந்த கல்யாண புடவை போனதுதான் இப்போ உனக்கு பெருசா போச்சா? ஆமா இல்ல? ஏன் பாரதி, உனக்கு உன் கல்யாணத்து மேல அவ்வளவு மரியாதை இருக்குல்ல, எதுக்கு இப்படி தனியா புருஷனை விட்டுட்டு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க? என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணிட்டு சேர்ந்து வாழ வேண்டியதுதானே? ஆமா பாரதி, சுதாகர் சொன்ன மாதிரி நீ போய் உன் புருஷன் கூட சேர்ந்து இருக்க வேண்டியதானே?
கல்யாண புடவைக்கு நீ கொடுக்கற மதிப்ப உன் கல்யாணத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. என்னது அண்ணி எல்லாரும் கேவலமா அசிங்கமா பேசுறாங்க? அண்ணன் ஏன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு? இங்க பாருங்க, அது என் தனிப்பட்ட விஷயம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. மித்ரா என் புடவையை எரிச்சதை பத்தி யாருமே எந்த கேள்வியும் கேட்காம வேற எதோ பேசிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய் போதும் பாரதி, சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. சரி, மித்ரா பண்ணது தப்புன்னு நாங்களும் ஏதோ பொறுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா சும்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்க. சும்மா கல்யாண நாள் டிராமா பண்ணிட்டு இருக்காத. புருஷனை வேண்டான்னு சொன்ன உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? ஒரு நிமிஷம் எல்லாரும் பேசாம அமைதியா இருக்கீங்களா? நந்தினி, எனக்கு என்னவோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா இருக்கு. நீ இத வேணும்னு பண்ணியா, இல்ல நிஜமாவே நீ கோவில்ல பார்த்த சாமியாரு இந்த மாதிரி பரிகாரம் பண்ண சொல்லி உன்கிட்ட சொன்னாரா? உண்மையை சொல்லு. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி என் மேல சந்தேகப்படுற மாதிரி கேக்குறீங்க? சாமியார் சொல்லிதான் இப்படி ஒரு பரிகாரம் இருக்கிறதே எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சிருந்தா இதை நான் கண்டிப்பா சொல்லிருக்கவே மாட்டேன். நந்தினி, அதுவும் சரிதான். ஆனாலும் என்னமோ தப்பா இருக்கு. அதனாலதான் கேட்டேன். என்ன பாட்டி நீங்களே இப்படி கேக்குறீங்க? இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு பாட்டி. இங்க பாருங்க, நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மித்ரா, முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். பாரதியை இந்த வீட்டை விட்டு துரத்துறது நம்ம வேலை கிடையாது. மித்ரா ஆதிய கல்யாணம் பண்றதுதான் நமக்கு முக்கியமான வேலை. ஆதி மனசுல இடம் பிடிச்சு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழற வழிய பாரு. அதுக்காக தான் நாங்க அங்கே இருந்து வந்திருக்கோம். பாரதியை ஏதாவது பண்றேன்னு சொல்லி போய் ஆதி மனசுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. உனக்கு இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு சூதானமா நடந்துக்க சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சொல்லுங்க. என்ன மித்ரா இப்படி ஆயிடுச்சு? பாட்டி வேற சந்தேகப்பட்டு பேசிட்டு போறாங்க. நம்ம அவ கல்யாண புடவையை எரிச்சு அவளை பழி வாங்கலான்னு பார்த்தா அவ அந்த ஆதியோட குடும்பமா புடவை வாங்கறதுக்கு போயிட்டா. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. நானும் சொல்லணும்னு தான் இருந்தேன். இத இப்படியே விடக்கூடாது. ஆமா, நீ என் கூட வா. எங்க? வா வா.